நாம பிரமாணம் இல்லாதவர்களும் இல்ல, நியாய பிரமாணத்துக்கு கீழாகவும் இல்ல. we are under the law of Christ. ஒரு கடவுள் அன்பானவராகவும் கோபமானவராகவும் என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. பாவத்தை வியாதியாக பார்ப்பதுதான் சுவிசேஷத்தை சரியாக புரிந்து கொள்ள உதவும். இந்த சிந்திக்க தூண்டுறதுனாலதான் பரிசேயர்களுக்கு அவர் மேல அவ்வளவு கோபம் வந்துச்சு. பரிசுத்த ஆவியானவருக்கு இன்னொரு பேரு வக்கீல், பராக்லெட்டஸ், உங்களுக்காக வாதாடுகிறவர். ஒரு வக்கீல் எப்போ உங்களுக்காக வாதாட முடியும்னா, உங்க மேல வேற ஒருத்தர் கேஸ் போடும்போது வாதாட முடியும். உங்க மேல வேற ஒருத்தர் குற்றம் சாட்டும் போது, என்னுடைய கட்சிக்காரர் குற்றவாளி இல்ல, அவர் சரியானவர், நிரபராதி என்று நிரூபிப்பதற்காக உங்க மேல மத்தவங்க போட்டிருக்கிற கேஸ்ல இருந்து ஜெயிச்சு கொடுப்பதற்காக இருப்பவர் வக்கீல். ஆனா இங்க பெரிய பிரச்சனை என்னன்னா, நம்ம மேல மத்தவங்க கேஸ் போட்டா ஆண்டவர் நம்ம பக்கம் நின்று பேசலாம். ஆனா நாமே நம்ம மேல கேஸ் போட்டுக்கிறோம். நிறைய நேரத்துல நாமே நம்மளை குற்றவாளிகளாக பிரசன்ட் பண்றோம், நாமே நம்மளை குற்றவாளிகளாக எண்ணுகிறோம். அந்த குற்றவாளிகளாக நாம் எண்ணும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் கூட நமக்காக பரிந்து பேச முடியாம போயிடும். சோ உங்க மேல நீங்க கேஸ் போடுறதை நிறுத்துங்க. நீங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையினுடைய கிரியையினாலே நீங்கள் முழுவதுமாக மன்னிக்கப்பட்டிருக்கிறீங்க. நம்முடைய பாவங்களை அவர் எண்ணுகிறதில்லை. அவைகள் கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நீக்கி இருக்கிறார். இப்படிப்பட்ட வசனங்களால உங்க மனதை நிரப்பி, உங்க மேல எந்த கேஸும் இல்லை, நீங்கள் குற்றவாளிகள் இல்லை என்பதிலே உங்கள் மனதிலே சமாதானத்தை கொண்டு வாருங்கள். கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். நாம பிரமாணம் இல்லாதவர்களும் இல்ல, நியாய பிரமாணத்துக்கு கீழாகவும் இல்ல. we are under the law of Christ. ஒரு கடவுள் அன்பானவராகவும் கோபமானவராகவும் என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. பாவத்தை வியாதியாக பார்ப்பதுதான் சுவிசேஷத்தை சரியாக புரிந்து கொள்ள உதவும். இந்த சிந்திக்க தூண்டுறதுனாலதான் பரிசேயர்களுக்கு அவர் மேல அவ்வளவு கோபம் வந்துச்சு.